ஒரு குட்டி ஸ்டோரி படிச்சதுல பிடிச்சது. தங்க, அக்கா 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மாமரம் கொண்டு வந்து குடுத்தாங்க. தங்க அதுக்கு தண்ணி ஊத்தி அழகா பராமரிச்சு ஓரளவுக்கு வளர்த்துட்டாங்க. ஆனா அக்கா அத பராமரிக்கவே இல்ல. அதனால அந்த மாமரம் ரொம்ப குட்டியாவே இருந்தது. அதனால அவங்க பொறாம பிடிச்சு தன்னோட தங்கையோட மாமரத்தை எப்படியாவது வளர விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதனால நைட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தங்கையோட மாமரத்துல கொண்டு வந்து கொட்டினாங்க. ஒரு நாட்கள் போச்சு, வருஷங்கள் போச்சு. கொஞ்ச நாள்ல அந்த மாமரம் பெருசா வளர்ந்து நிறைய பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தங்க வீட்டில். உடனே தங்க என்ன பண்ணினாங்க, அக்கா வீட்டில் கொண்டு போய், எனக்கு நிறைய மாமரத்துல மாம்பழம் வந்திருக்காக்கா, நீ வச்சுக்கோ, இதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ உன்னோடத கூட பராமரிக்காம என்னோட மாமரத்துக்கு நீ குப்பைகளை எல்லாம் கொண்டு போட்ட, அது உரமா ஆகி அது மாமரமாகி அது மாம்பழம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அவங்க அக்கா தன்னோடதுல கவனிச்சு இதே கவனத்தை, மித்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற கவனத்தை தன்னோட மாமரத்துல தண்ணி ஊத்தியோ இல்லாட்டினா அதே குப்பையை தனக்கு போட்டிருந்தாலோ இதை காட்டிலையும் மாமரம் பெருசா வளர்ந்துருக்கும். ஆனா அவங்களுக்கு உண்டான அந்த பொறாமையும் அதுவும் அவங்களையும் அழிச்சு மிச்சவங்க அவங்க பொறாமப்பட்டு யார மேல பொறாமப்பட்டாங்களோ அவங்க ரொம்ப நல்லாவே வாழ்றாங்க. இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன். நம்ம யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்படக்கூடாதுங்க. நம்ம செயல், நமக்கு என்ன வேலை உண்டோ அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அப்பதான் நம்மளோட growth நமக்கு இருக்கும். நம்ம ஒருத்தர் மேல அனாவசியமா பொறாமப்பட்டோம்னா அது நம்ம லைஃபும் போயிடும், அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சேம் அதர்வைஸும் அப்படிதான். யாராவது நம்ம மேல பொறாமப்பட்டாங்கன்னா, ஐயோ அவங்க நம்ம மேல பொறாமப்படுறாங்கிறதுல கவனத்தை செலுத்தாதீங்க. அவங்க பொறாமப்பட நமக்கு மேல கல்லடி பட நம்ம இன்னுமே பயங்கரமா வளருவோம். அதுதான் யூனிவர்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். யார் நம்ம மேலே இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட இதை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பண்ணிக்கிட்டே இருங்க. யார் மேலேயும் நீங்களும் பொறாமப்படாதீங்க. பொறாமப்பட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வினையை நம்ம தான் அனுபவிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.